ஹாய்ங்க. நான் உங்கள் கணேஷ். ரொம்ப பெரிய லாங் வீடியோலாம் கிடையாதுங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டுமே தூக்கம் வருது. இருந்தாலுமே சரி லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாளாவுதே, சரி ஒரு லாங் வீடியோ குடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான், இப்ப பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதே ஒரு 2:30 மணிக்கு தான். அதுக்கப்புறம் தான் சரி லாங் வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். நேத்து நைட்டு ஃபுல்லா ட்ராவல் பண்ணி வந்தது. தூக்கம் இன்னும் கண்ண சொக்குது. கொஞ்ச நேரம் கூட இன்னும் படுக்கல. சரி தூக்கம் முக்கியம் கிடையாது. நம்ம இருக்கும்போது வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்துட்டு இப்ப பால் கறந்துட்டு சோறு பொங்கி வச்சிருந்தது வந்து சரியா போயிடுச்சு. அது பொங்கலான்னு வந்து பார்த்தேன். சுத்தமா வெரவு எல்லாமே காலியாயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா, கொல்லையில போய் தான் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் 2, 3 வெரவ பொறுக்கி பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியா ஆக்கியாச்சு. ஃப்ரீ டைம் இருந்தா தாங்க வெட்டி வைக்கணும். இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி குச்சி வச்சு தான் இப்போதைக்கு பொங்கி எப்படியோ பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா, பால் கறந்துட்டு கொஞ்சமாச்சும் சோறு பொங்கி வச்சோம் அப்படின்னா மட்டும் தான் பால் கொஞ்சம் கூடி கறக்கும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு ரொம்பவுமே குறைஞ்சிருதுங்க. உங்க வீட்லலாம் பால் ரேட் எவ்வளோ போது? பால் இன்க்ரீஸ் ஆகுதா? பால் கம்மியாகுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாடுங்கலாம் வந்துட்டு வெயில்ல கொட்டாயில கட்டுவீங்களா? நிழல்ல கட்டுவீங்களான்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா கட்டி விடுங்க. அதாவது ஃப்ரீனா ஷெட்யூல்ல கட்டாம, முடிஞ்ச அளவுக்கு இடம் இருந்தா மரத்தடி நிழல்ல கட்டுங்க. அதுங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ரிலீஃபா இருக்கும். எங்க வீட்ல வந்து காமிக்கிறேன் வாங்க அப்படியே. அ அந்த கொல்லையில பார்த்தீங்கன்னா, கருவ மரம்லாம் இருக்கு. அதுகிட்ட தான். நான் ஆல்ரெடி காலைல ஒரு மினி விளாக்லயே சொல்லியிருப்பேன். நான் எல்லா மாட்டையும் வந்துட்டு குளிப்பாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் இருந்தா. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, குளிப்பாட்டி அந்த கருவமர நிழல்ல போய் கட்டிட்டேங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா, ஜில்லுன்னு ஜம்முன்னு படுத்துட்டாங்க. நம்ம வந்துட்டு இந்த கொட்டா மேல ப்ளூ கலர் ஷீட்டு போட்டிருக்கோம் அப்படின்றதுனால, அனல் வந்துட்டு ஜாஸ்தியா உள்ள இறங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி நிழல்ல தாங்க கட்டுவேன். ஒரு 4:00, 5:00 வரைக்குமே இந்த இடத்துல வெயில் வராது. அதுக்கப்புறம் வெயில் வந்துருச்சு அப்படின்னா, பால் கறந்துட்டு மேயறதுக்கு அவுப்பாத்தி விட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு சரியா போயிடுங்க. சப்போஸ் வெயில் வந்துருச்சுன்னா அப்படின்னா மட்டும் தான் புடிச்சு வேற இடத்துல கட்டுவேமே தவிர, காலைல நான் ஒரு 9 மணிக்கு கட்டி போட்டு வைக்கோல்லயே வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல்லாவே அந்த இடத்துலயே தான் இருப்பாங்க. வெயில் பார்த்தீங்கன்னா வரவே வராது. உங்களுக்கு வைக்க போற பார்த்தாலே தெரியும். ஒரு கட்டு வைக்க கூட இங்க அடுக்கறது இல்லங்க.